ஹாய்ங்க. வெல்கம் டூ தி ஹோம் டூர் எபிசோட். இந்த எபிசோட்ல வந்துட்டு நான் என்னோட ஹோம் டூர் வந்து உங்களுக்கு காட்டுறேங்க. நம்ம வீடு ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது என்னோட ஹஸ்பண்ட் தாங்க. அவர் வந்துட்டு சிவில் இன்ஜினியர். ஃபுல்லா எல்லா டீட்டெயில் ஒர்க்கும் குடுத்து எல்லாமே பண்ணது அவரு தான். வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் கிடைக்கும். வீடு வந்து ஒரு காம்பாக்ட்டான ஏரியா தாங்க. ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. ஒரு 4.25 சென்ட்டுக்குள்ள தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். உள்ள என்னென்னலாம் இருக்குங்கிறத இன்னைக்கு நான் காட்டுறேங்க. ஹால்குள்ள என்டர் ஆனதுமே வந்துட்டு நமக்கு இந்த ஷோகேஸ் தான் வந்துட்டு தெரியும். இந்த ஷோகேஸ் வந்துட்டு நமக்கு பிவிசி மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியா வந்து இந்த பொம்மை வைக்கிறக்கோசரம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து கேப் விட்டு தாங்க கட்டணும். அதுக்கு லைட்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு செட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் கீழே ஃபுல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட் 3 வந்துட்டு இப்படி ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். 2க்கு வந்துட்டு நமக்கு லாக் வந்துருங்க. அதை வந்து நம்ம கீ போட்டு ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்குள்ளேயும் டாய்ஸ், புக்ஸ் அப்படிதாங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இப்படி கீ குடுக்குறது வந்து நமக்கு பெட்டருங்க. குழந்தைங்களுக்கு வேணுங்கிறத அவங்க எடுக்கிற மாரி வச்சுக்கலாம். அவங்க எடுக்கக்கூடாதுன்னு நம்ம நெனைக்கிறத இந்த மாரி லாக் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஷோகேஸ்க்கு அடுத்து 2 ரூமுக்கு போறக்கான வழி இருக்குங்க. அதுக்கப்புறம் பாப்பாவோட ரைட்டிங் டேபிளு, சேரு, அதுக்கப்புறம் கார்னர் சோஃபா வந்து போட்டிருக்கோங்க. கார்னர் சோஃபாக்கு பின்னாடி வந்துட்டு அந்த ஃபுல் சைஸ் விண்டோ போட்டிருக்கோங்க. ஆனா மேல மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழ அப்படியே இருக்கும். இந்த பக்கம் நார்மல் விண்டோ. மத்த ரூம விட ஹால் விண்டோஸ் மட்டும் கொஞ்சம் பெருசா தாங்க இருக்கும். இந்த பெயிண்ட் கலர் பார்த்தீங்கன்னா, டைல்ஸ்ல வந்துட்டு கிரே ஷேட் இருக்கும். அதுக்கு மேட்ச் ஆகுற மாரி தாங்க பார்த்து லைட்டா கிரே கலர் தான் இந்த ஹாலுக்கு வந்து சூஸ் பண்ணி அடிச்சிருக்கோம். ஹாலோட சீலிங்ல வேணா இந்த சோஃபாவோட கிளாத் இருந்துச்சு இல்லையா? அதோட கலர்ல வந்து சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த 2 கலரும் கான்ட்ராஸ்ட் கலர்ன்னு சொல்லிட்டு அப்படியே சூஸ் பண்ணி அடிச்சிருக்கோங்க. ஹாலோட அளவு வந்துட்டு 16க்கு 16. ஹால்ல இருந்து நமக்கு 2 வழி இருக்கும். ஒண்ணு வந்து 2 பெட்ரூம்க்கு போற வழி, இன்னொன்னு வந்து கிச்சனுக்கு போற வழி. நம்ம ஃபர்ஸ்ட் கிச்சன் பார்க்கலாம். கிச்சனோட அளவு வந்துட்டு 10க்கு 16ங்க. கிச்சனோட ஃபுல் ஓவர்வியூ வந்துட்டு இப்படிதாங்க இருக்கும். இது நான் மாடுலர் கிச்சன் தாங்க. கிச்சன் பிளஸ் டைனிங் 2மே கம்பைன் ஆகி இருக்கும். நார்மலா எல்லா கிச்சன் மாதிரி கடப்புகள் வச்சுட்டு பிவிசி டோர் போட்டு க்ளோஸ் மட்டும் பண்ணியிருக்கோங்க. கிச்சன் வால் ஃபுல்லாத்துலயுமே வந்துட்டு இந்த டைல்ஸ் தாங்க ஒட்டியிருக்கோம். இந்த டைல்ஸ்ல வந்துட்டு ஒரு மாதிரி ஆரஞ்சு ஷேட் இருக்கும். அதே மாதிரியே நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் டைல்ஸ்லயுமே ஆரஞ்சு ஷேட் இருக்கும். அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி தான் கிச்சன் பிவிசி டோர்ஸ் எல்லாமே ப்ரௌன் கலர்லயே சூஸ் பண்ணியிருக்கேங்க. ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன்ல. இடையில இந்த மாதிரி ஒரு கவுண்டர் டாப் ஸ்பேஸ் இருக்குங்க. இது வந்து நான் சமைச்சதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சைட் பார்த்தீங்கன்னா டைனிங்கோட சேர்ந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு சேர் போட்டு வாட்டர் பாட்டில தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேங்க. குழந்தைங்க அவங்களே பிடிச்சி குடிச்சுக்கணுங்கிறக்காக. டைனிங் டேபிள், வாஷ் பேஷன் பக்கத்துல ஒரு குட்டி சேர். குழந்தைங்க அவங்களுக்கே ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறக்காக. வாஷ் பேஷன் அடியில ஒரு சின்ன ஸ்டோரேஜ் யூனிட். அங்க வந்து ஒரு ஸ்டிக்கர் இருக்கு. எப்படி பிரஷ் பண்றோங்கிறது சொல்லித்தர மாதிரி. இந்த 2 கீயும் வந்துட்டு ஹால் ஷோகேஸ்ல வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் இருந்துச்சுல அதோட கீ. அடுத்த இந்த 2 ரூமுக்கு போற வழியில வந்துட்டு இந்த பக்கம் 2 ரூமு, நடுவுல வந்துட்டு நமக்கு பூஜை ரூம் இருக்கும். இதுக்குள்ள வந்துட்டு ஒரு 2 ஆள் நிக்கலாங்க. அவ்வளவுதான் ஸ்பேஸ் இருக்கும். கீழ வந்து ஸ்டோரேஜ்க்கு வந்து நல்ல நீளமா இருக்கும். எப்படி சொல்றது? இந்த குத்து விளக்கு அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். ஆனா அகலமான பொருள் வந்து எதுவும் வைக்க முடியாது. எனக்கு வந்து காம்பேக்ட்டா இருக்குதுங்க. நான் பெருசா எந்த பொருளும் வச்சிருக்கல. நான் வைக்கிற 1, 2 பொருளுக்கு வந்துட்டு எனக்கு இது அளவா இருக்குது. இப்படிதான் வந்துட்டு பூஜை ரூம் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அது பூஜை ரூமுக்கு 2 சைடுல இருக்கிறதுமே 2 பெட்ரூம்ங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்துட்டு மாஸ்டர் பெட்ரூம்ங்க. சென்டர்ல வந்துட்டு பெட் போட்டு பெட்டுக்கு 2 சைட்லயுமே சைட் டேபிளுமே அடிச்சிருக்குங்க. இது வந்து பிளைவுட் மெட்டீரியல் வச்சு செஞ்சதுங்க. சைட் டேபிள், அதுக்கப்புறம் வந்து இந்த பெட்க்கு உள்ள வந்துட்டு 4 பார்ட்டிஷன் கொடுத்து நிறைய திங்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி தாங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சைட் டேபிள்லயுமே 2 ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி வந்துருங்க. மேல ஒண்ணு கீழே ஒண்ணு ஏதாவது வச்சுக்கலாம். இந்த கபோர்டு வந்துட்டு ஸ்லாப் கல்ல கட்டி தாங்க பிவிசி டோர் மட்டும் போட்டிருக்கோம். அந்த மூலையில பீரோ வச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு பீரோ வைக்கிறதுக்கு கேப் விட்டாச்சுங்க. இங்க வந்துட்டு ஒரு 3 ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குங்க. இதுல மேக்கப் திங்ஸ்லாம் வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இங்க கீழ இருக்கிறதுல வந்து ஸ்பீக்கர் இருக்குங்க. அதுக்கு மேல இருக்கிற ட்ரால வந்துட்டு நான் கிராஃப்ட் திங்ஸ்லாம் வச்சிருக்கேன். அதுக்குமே நம்ம கீ போட்டு லாக் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. இங்க ஒரு விண்டோ இருக்கு இல்லையா? அந்த விண்டோ வழியா பார்த்தோம்னா, நமக்கு சைட்ல இருக்க பிள்ளையார் கோவில் வந்து தெரியுங்க. காலையிலேயே எந்திரிச்சு இத பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இங்க வந்துட்டு ஒரு ஃபுல் மிரருங்க. இந்த ரூமுக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட்ல எதுவும் இல்ல. அதனால இந்த மிரர் மட்டும் இருக்கு. இது வந்து ஆப்போசிட் சைடுங்க. நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா? அதுக்கு ஆப்போசிட் சைடு. பீட்ரூட் கலர் வந்துட்டு இந்த இந்த ஒரு வால்க்கு மட்டும் குடுத்துட்டு, மீதி 3 வால்க்குமே இந்த லைட் சாண்டல் கலர் வந்து குடுத்துருக்கோங்க. இது வந்து கான்ட்ராஸ்ட்டா இருக்கும். இந்த பீட்ரூட் கலருக்கு வந்துட்டு அந்த சாண்டல் கலர் அப்படின்னு. இது குழந்தைங்க 2 பேருமே 10, 10 மாசத்துல இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோங்க. இந்த ரூம்ல வந்துட்டு 2மே கொஞ்சம் சின்ன சின்ன விண்டோ தாங்க. நம்ம ஹால்ல பார்த்த அளவுக்கு பெரிய விண்டோ கிடையாது. இந்த ரூம்லேருந்து நேர் ஆப்போசிட் வந்துட்டு இன்னொரு பெட்ரூம்ங்க. இந்த 2 பெட்ரூமோட அளவுமே 10க்கு 16, 10க்கு 16 தாங்க. இந்த ரூம வந்துட்டு நாங்க ஒர்க் ஸ்பேஸ் மாரி யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இதுலயுமே நம்ம கடப்புகள் வச்சுட்டு பிவிசி டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. இதுல வந்துட்டு குழந்தைங்க ட்ரெஸ்லாம் வந்துட்டு அந்த பாக்ஸ்ல நியூ ட்ரெஸ்லாம் வச்சுட்டு
ரெகுலர் வியர்லாம் வந்துட்டு இப்படி ஓப்பனா டக்குன்னு எடுத்துக்கிற மாரி வச்சிருக்கேங்க. இன்னொரு கப்போர்ட்லயுமே ட்ரெஸ் தாங்க இருக்கு. இந்த ரூம்ல வந்துட்டு நமக்கு ஒரே ஒரு விண்டோ தாங்க இருக்கு. அதனால வெளிச்சம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இந்த ஒர்க் ஸ்பேஸுமே நம்ம பிவிசி மெட்டீரியல் வச்சு தாங்க செஞ்சது. மேல வந்துட்டு நம்ம சிஸ்டம் வச்சுட்டு கீழ வந்து அந்த பிளேட்ட இழுத்து நம்ம அதுல கீபோர்ட் வச்சு உள்ள தள்ளிக்கலாங்க. இந்த பக்கம் வந்து ஓப்பன் பண்ணி அதுல சிபியூ வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்க ஒரு அயர்னிங் டேபிள் இருக்குங்க. இங்க கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. இதுல தான் வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து செஞ்சிருக்கோம். இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுமே ஃபிக்ஸ்டுங்க. இதுல நெறைய நமக்கு கபோர்ட்ஸ், ஸ்டோரேஜ் யூனிட்ஸ்லாம் வந்துரும். நம்ம கடையில வாங்குனா கூடயும் இவ்ளோ சௌரியமா நமக்கு வேணுங்கிற மாரி வராது. இதுல மட்டுமே ஒரு 6 பார்ட்டிஷன் இருக்குங்க. அது போக மேல எல்லாமே நெறைய வச்சுக்கிறக்கு அளவா இருக்கு. இங்க வந்து ஒரு ரெஸ்ட் ரூமுங்க. இந்த ரூம் வந்துட்டு வொர்க் ஸ்பேஸ்ங்கிறனால கலர் வந்து நாங்க கிரீன் சூஸ் பண்ணியிருக்கோங்க. ஒரு செவுத்துக்கு வந்துட்டு டார்க் கிரீனு, மத்த செவுத்துக்குலாம் வந்துட்டு லைட் கிரீன் கலரு. இதுக்கு மேலயுமே ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் தாங்க. அவ்வளோதாங்க. வீட்டுக்குள்ள ஃபுல்லா எல்லாம் காட்டிட்டேன். உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு நான் இந்த ஹாலுக்கு அவுட் சைட்ல என்னலாம் இருக்குன்னு உங்களுக்கு டீட்டெயில்டா காட்டுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.